வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 5 குறள் எண் 2 துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல் வாழ்வான் என்பான் துணை. துறந்தவர் என்று சொன்னால் முற்றும் துறந்த துறவியர்க்கும், வறியவர் துவாதவர் என்று சொன்னால் வறியவர், இறந்தார் என்று சொன்னால் இறந்தவர்கள் என்று பொருள். அல்லது இன்னொரு பொருள் ஆதரவில்லாமல், அதாவது இறந்து போயிருப்பாங்க, குடும்பத்தில் ஆதரவற்று இருப்பவர்கள். இவர்கள் எல்லோருக்கும் இல் வாழ்வான் என்பான் துணை. இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான் என்கிறார் வள்ளுவர். அதாவது குறள் சொல்லக்கூடிய கருத்து, துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் இல்லற வாழ்க்கையில் உள்ளவன் துணையாவான் என்கிறது குறள். இல்வாழ்க்கை வாழ்பவன் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று இருப்பவன். பாரதிதாசன் சொன்ன மாதிரி, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, நான், என்னுடைய வேலை என்று தன்னை மட்டுமே கருதி கொண்டு இருக்கக்கூடியவன் சின்னதொரு கடுகு மாதிரி உள்ளம் கொண்டவன். அப்போ இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்கிறார். இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு அறம் செய்தல் வேண்டும். அப்போ இந்த துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் என்ன செய்யலாம்? உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் கொடுத்து உதவலாம். இந்த மூன்றாவதாக சொல்லக்கூடிய இறந்தவர்கள் அப்படின்னா யாருன்னா நம்முடைய மூதாதையர்கள். அப்போ நம்முடைய முன்னோர்கள் இறப்பதற்கு முன்னாடி நமக்கு நிறைய செல்வம் சேர்த்து வச்சு, அவர்கள் புண்ணியம் சேர்த்து வச்சு, அதில் தான் நாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்த்தல் அவசியம். அப்போ அவங்களுக்கு எப்படி இல்வாழ்வான் துணையாக இருப்பான் அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு செய்யக்கூடிய நீர்க்கடன் அதை செய்யணும். இறந்த பிறகு அவர்களுக்கு செய்யக்கூடிய கடன் என்னவோ அதை இல்லற வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர் செய்தல் வேண்டும். இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க, அந்த குடும்பமே ஆதரவு இல்லாமல் இருக்கும். அப்படி ஆதரவற்று அந்த குடும்பத்தில் தனியாக இருக்கிற ஒருத்தருக்கு இல்வாழ்க்கை மேற்கொண்டு வாழ்பவன் உதவலாம் அப்படிங்கிற இரண்டு பொருளும் இங்கே நமக்கு புலனாகிறது. அப்போ என்ன செய்யணும்? இல்வாழ்க்கை வாழ்பவன் துறவியர்களுக்கு உதவுதல் வேண்டும். அதே போல் ஏழைகளுக்கு, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். கோவிலுக்கெல்லாம் போய் எல்லா பூஜையும் பண்ணி சாமியை கும்பிட போகிறோம். ஆனால் வயிறார ஒரு ஏழைக்கு உணவிட்டு, ஒரு வேளை உணவு கொடுத்து, அந்த ஏழை அதை சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த சமயத்தில் அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பில் நாம் இறைவனை பார்க்கலாம். அப்போ வறியவர்களுக்கு உதவுதல் வேண்டும். அதே போல் ஆதரவற்றோருக்கு உதவுதல் வேண்டும். யாருடைய உதவியுமே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் உதவுதல் வேண்டும், அறம் செய்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் குறள் வலியுறுத்தக்கூடிய கருத்து. அப்போ இல்வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் இத்தனை பேருக்கும் உதவி செய்தால் அது அவர்களுக்கு பிற்காலத்திலே உதவியாக இருக்கும் என்று குறள் வலியுறுத்துகிறது. குறளினுடைய பொருள், துறந்தவருக்கும் வறியவருக்கும் தன்னிடத்தே இறந்தவருக்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணை ஆவான். மீண்டும் குறள், துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல் வாழ்வான் என்பான் துணை. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.